மனுஷனை கேவலப்படுத்துறது தான் உள்ளதுலேயே மிக கேவலமான விஷயம் அதுதான். உலகத்திலே மோசமான விஷயங்கிறது அதுதாங்க. ஒருத்தர ஜாதி மத அடையாளங்கள வச்சோ, நிறத்த வச்சோ, இனத்த வச்சோ, மொழிய வச்சோ, அவங்களுக்கு காசு இருக்கு, இவங்க காசு இல்ல. அவங்க அழகா இருக்காங்க, இவங்க அழகா இல்ல. அப்ப அழகா இருந்தா தான் பேசுவீங்க. சுற்றிருந்தா தான் மதிப்பீங்க. இந்த உலகமே அப்படிதான், அந்த சொசைட்டிய அப்படிதான் மாத்தி வச்சிருக்கு. எதுக்காக ஒருத்தர மனசு காயப்படுத்துற மாதிரி அப்படி பேசி உங்களுக்குலாம் என்ன கிடைக்க போகுது? அப்படி அடுத்தவங்கள பத்தி பேசுறதுனால அவங்களோட பாவ கர்மா மூட்டை மூட்டையா உங்களுக்கு வந்து சேரும். அவர் இந்த பாவம் பண்ணல. யார பத்தியும் பேசல, பின்னாடி பேசல, முன்னாடி பேசல. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா டைரக்ட்டா பேசுறாரு. அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்றவங்களுக்கு பதில் அடி குடுக்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அவர் பண்றதுல லேடி மாரி பண்றாரு. ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்களா? நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க போய் தான், நீ இப்படி இருக்காத இருக்காதுன்னு சொல்ல போய் தான் அவர் அப்படியே இருக்காரு. மாறவே மாறாம வீடியோ அப்படியே போடுறாரு. நீங்க நல்ல விஷயங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. தமிழ் இலக்கியம், இலக்கணம் என்னோட சேனல்லாம் போய் பாருங்க. நல்ல நல்ல வீடியோஸ் போடுறேன். ஆனாலும் நான் முதல்ல என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் தான் அங்கே போட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் ஆரம்பிக்க மாதிரி ஆண், பெண் எல்லா துறைகளிலுமே ஈக்குவலாக வராங்க. அதுலேயும் ஒரு பெண் ஒரு டிஜிட்டல் மீடியாவுக்கு வரனா பயங்கர கமெண்ட். குட் கமெண்ட் இருக்கும், பேட் கமெண்ட் இருக்கும். கண்டென்ட்டுக்கு தகுந்தபடி மாறுபடும். ஃபஸ்ட்டு நான் பிளாக்ஸ் தாங்க என்னோட சேனலில் போட ஆரம்பித்தேன். குக்கிங் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் போடுற மாதிரி தான் நானும் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு தான் என்டர்டெயின்மெண்ட் பக்கம் போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பர்சனல் விளாக் போடும்போது எப்படியும் பர்சனல் விளாக் தான் பர்சனலாக கனெக்ட் ஆகுங்க. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு 2, 3 வந்துச்சு லைவ்ல. அதுக்கப்புறம் நானே அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லை நமக்கு இவருக்கு வேணால் பேட் கமெண்ட்டை தாங்குகிற சக்தி இருக்குது போல் நிறைய. நமக்கு முடியாது. நமக்கு யாரும் எதுவும் சொல்லிட்டா, நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டா, நம்ம ஃபேமிலியை பற்றி பேசிட்டா, நமக்கு ஒரு வார்த்தை யாராவது பேசிட்டாங்கன்னா கூட நம்மளால் மைண்ட் லெவலில் ஹர்ட் ஆயிடும். ஏன்னா பொத்தி பற்றி வளர்த்துருக்காங்க, மட்டம் தட்டி வளர்த்துருப்பாங்க. வீட்லேயே அப்படிதாங்க. அதாவது ஒரு விஷயம் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ கிழிச்ச 40 வயசில் படிச்சுட்டே இருக்கா, 4 மணி படிச்சுட்டே இருக்கா, வேலைக்கு போக மாட்டேக்கா, இன்னைக்கு தான் நீ வேலைக்கு போக போறியா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு புரியாது நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், டீச்சிங் ஃபீல்டை பற்றி தெரியாது. ஏன் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமே அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் எதத்துனா பித்தம் தடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட நிலைமையும் இருந்திருக்கு போல. ஆரம்பத்தில் எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுற மாதிரி அவரும் நிறைய கண்டென்ட் போட்டு பார்த்துருப்பாரு. எதுவுமே அவருக்கு நல்ல விஷயங்கள் கை கொடுக்கல. அதனால தான் எப்படினாலும் கோமாளிகள் மாதிரி யூடியூப்பில் இருக்கிறது காரணமே மக்கள் தான். நீங்கள் நல்ல கமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி கண்டென்ட் போட மாட்டார். ஆனால் அவர் டான்ஸ் பண்ணுறதுனால அவர் மனசளவில் சந்தோஷமாக இருக்கேங்கிறாரு. நாம இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். இன்னொருத்தர் சொல்லி நம்ம மாறணும்னு வைங்களேன், நம்ம இயல்பில் இருக்கிற கேரக்டரை விட்டு வேற யாரோ மாதிரி மாறினோம்னா அது ரொம்ப நாளைக்கு நடிக்காது. நடிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு நடிக்க முடியும்? எத்தனை மாதத்துக்கு நடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். சினிமா நடிகர்களே நடிக்கிறாங்கன்னா படத்தில் நடிப்பாங்க, ரியல் லைஃப்பில் உண்மையாக இருப்பாங்க. ஆனால் இவர் எதுவுமே நடிக்கலையே. அவருக்கு என்ன பிடிக்கும்? டான்ஸ் பிடிக்குமா போடுறாரு, காமெடியாக பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்ச டான்ஸு அதுதான். அது பார்க்க காமெடியாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. இல்லைன்னா பிடிக்கலையா? ஒருத்தர் மனசை கேவலப்படுத்தி அப்படி அசிங்கப்படுத்தி அவர் குடும்பத்தை, அவர் அம்மாவை பற்றிலாம் பேசுறது ரொம்ப தப்பு. அவர் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறாரு. பேட் கமெண்ட் போடுறவங்க அவர் மேலே நல்ல பொறாமையில் இருப்பீங்க. பொறாமையில் பொங்கி தான் அப்படி போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கெட்ட எண்ணங்கள், அழுக்குகளை மனசில் வச்சுக்கவங்க தான் அடுத்தவங்கள அக்கறமாக பேசுறது, அந்த மாதிரி பார்க்குறது, கேவலமாக ஒருத்தவங்களை கேவலப்படுத்தி தான் உங்களோட கேரக்டரை ப்ரூவ் பண்ணணுமா என்ன? அப்போ உங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குது, உங்களோட குடும்பம் எப்படி இருக்குது, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தரை தப்பாக பேசுறதுலேருந்து நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, உங்களை என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க, உங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போடுற கமெண்ட்டை கூட கரன்சி ஆக்கிட்டு போகிறாருன்னா அவர்கிட்ட என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். அவர்கிட்ட எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஏன் நெகட்டிவ் பார்க்குறீங்க? 5 பேர் ஒன்று போல இல்லைல்ல. உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் பேச்சு கேட்பாங்களா? உங்கள் பொண்டாட்டி கேட்பாங்களா? உங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க, உங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க. யாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களே இருக்க மாட்டீங்க. நீங்கள் யார் சொல்கிறதே கேட்பீங்களா? அவர் செய்யுங்கன்னு சொன்னால் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. பிடிச்சா பார்க்க போறீங்க சேனலில், பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க. அதுதான் அவர் சொல்கிறது. நீங்கள் ஏன் அப்படி ஃபோன் பண்ணி சொல்லணுமா? கேஸ் ஏஜென்சிக்கு எப்படிங்க ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்? இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் நான் இப்படி டைட் ஆகிடுச்சு, மேலேயே எடுத்து விட முடியல. அது எப்படி இது பண்ண முடியும்? அது மகாராஷ்டிரா மும்பைன்னு வருது. என்னென்ன யூஐடி நம்பருங்க, எந்த நம்பருங்க, என்னெல்லாமோ கேட்குங்க. அது எனக்கு என்னதுன்னு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் இல்லை, மிஸ்டு கால் கொடுத்தேன். அது 4 மணி நேரம் கழிச்சு சர்வீஸ் வருவாங்க. அதுக்கு தான் என்னமோ கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல. வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினா அது என்னெல்லாமோ யூஐடி நம்பருங்க, விஎஸ் நம்பருங்க அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியும். அவங்க வரலைன்னா வேறு ஏதாவது சர்வீஸ்னால் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நான் பிளாக்கி ஸ்டார் வீடியோவில் நானும் பார்ப்பேங்க. நான் எப்போமாவது ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து அவரோட வீடியோ பார்த்து சிரிச்சிருவேன். அதுவும் கமெண்ட்டை பார்த்து விழுந்து சிரிப்பேன். ஆனால் உண்மையிலேயே அவர் அம்மாவை பற்றி, அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறது ரொம்பவே தப்பான விஷயம். மற்றவங்கள மாதிரி அவர் குடிக்கல, எந்த பொண்ணு பின்னாடியும் போகலை, எந்த பொண்ணு மேலேயும் கை வைக்கல, ஒரு ஜாலியாக சூப்பராக வெளிப்படையாக பேசுகிறாரு, பழகுறாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரோட இயல்பில் அவர் இருக்கார். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாரு.
அவர் பொண்டாட்டி கூட வாழ்றாரு, இல்ல தனியா வாழ்றாரு. அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? அவரு அவரு அப்படி இருக்கிறதுனால தான் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றீங்களே! அவரோட நிலைமைய குத்தி காட்டுறீங்களே! நாளைக்கு அதே நிலைமை உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? ஒருத்தர பத்தி தப்பா கமெண்ட் பண்றீங்க. உங்கள 4 ஒருத்தர் இப்படி நீங்க கை காட்டும்போது, மத்த 2 விரல் உங்கள நோக்கி தான் இருக்கும் இப்படி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தர கேவலப்படுத்துறதுக்கு மனசு வருது? அந்த கமெண்ட்ட பார்த்து காலங்காத்தால கமெண்ட்ட பார்த்து எனக்கு வாமிட் வந்துருச்சுங்க. எவ்வளோ வக்கரமா, கேவலமா உள்ளவங்க தான் பேட் கமெண்ட் பண்றீங்க. ஒருத்தரோட அன்னைக்கு நாள கெடுக்கணும். அவருக்கு அது கண்டுக்கிறாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணுவாருங்க. ஹர்ட் ஆகாமலாம் இருக்காது. கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆகி ஆகி நீங்க அடிச்சு அடிச்சு மட்டம் தட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணி அவர வந்து மேல மேல போய்க்கிட்டே இருப்பாரு. நீங்க அதே இடத்துல மட்டும் தான் இருப்பீங்க. ஆடியன்ஸா இருந்து வேடிக்கை மட்டும் தான் வாய் பிளந்து பார்க்க முடியும். ஒருத்தரோட சின்ன சின்ன முயற்சிகள், நிறைவேறாத ஆசைகள், அவருக்கு என்ன பிடிக்கோ லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுறாரு பார்க்குறீங்க. ஏன் ஒரு பொண்ணு போட்டா மீன் வீடியோ போட்டா வாய பிளந்துட்டு பார்க்குறீங்க, பல்ல கட்டிட்டு கமெண்ட் பண்றீங்க. வேற ஒரு ஆண் போட்டாருன்னா அவர் ஆணே இல்லன்னு சொல்றீங்க. அவருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல? அவரோட அம்மா, அப்பா, அவங்களோட ஃபேமிலில உள்ளவங்க கவலைப்பட நீங்க உங்களுக்கு என்ன அந்த கவல? ம். ஒருத்தர பத்தி அப்படி சொல்றது ரொம்பவே நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்ளம் நீங்க சொல்றதுனால தான் அப்படி பண்றாருங்கிறேன். ஒருத்தர் பிஹேவியர் கேரக்டர் வந்து நேச்சுரலாவே அப்படி இருக்காது. ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, ஓ! இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? இப்படி பண்ணா தான் அல்காரிதம் ஏத்துக்கிறது. இப்படி பண்ணா தான் மக்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கு இது மாதிரி தான் போட்டா பிடிக்கும். அதனால தான் லைக்ஸ், கமெண்ட்ஸ் வருது. சரி பேட் கமெண்ட் பண்றதுக்காண்டி என்னோட சேனலுக்கு வாங்க. அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் செட்டா இருக்கு. பொதுவா யூடியூப்ல கோமாளிகள் அதிகங்க. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏதோ ஊழல் பண்ணிட்டு உள்ள போயிட்டாராம். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. செத்த பையல, நார பையல அவருக்கும் பயங்கர பிரச்சனையா தான் இருக்கு. யூடியூப்ல ஏதாவது ட்ரெண்டிங் வைரல் பண்ணுனா தான் வைரல் ஆக முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக், கமெண்ட், பை.